நள தமயந்தி 15ஆம் பகுதி. விதிதான் நளனை போட்டு பார்க்க வேண்டுமென முடிவு செய்துவிட்டதே. அதிலும் சனிதேவர் ரூபத்தில் அல்லவா வந்துள்ளது. இந்த சனிதேவர் போல் உத்தமமான கிரகம் உலகில் இல்லை. எல்லா கிரகங்களும் நவகிரக மண்டபத்தில் இருந்தாலும் சனிதேவருக்கு மட்டுமே கோயில்களில் தனி சந்நிதி இருக்கிறது. குரு இருக்கிறாரே என சிலர் கேட்கலாம். அவர் குரு அல்ல. சனகாதி முனிவர்களுக்கும் பார்வதி தேவிக்கும் உபதேசம் செய்த தட்சிணாமூர்த்தியே குரு என்று கூறும் வழக்கம் வந்துள்ளது. அவர் கிரகம் அல்ல, தேவர்களின் குருவான பிரகஸ்பதி. அவர் சிவ அம்சம். உயிர்கள் பிறக்கின்றன, புழுவாக, பூச்சியாக, மிருகமாக, பறவையாக, இப்படி பல வகை. இவற்றால் பிறவியிலிருந்து உய்வடைய முடியாது. இவை இறந்து போனால் மீண்டும் ஏதோ ஒரு பிறப்பெடுக்கும். மனித பிறவி ஒன்றே மகத்தான பிறவி. இதற்கு மட்டுமே 6 அறிவு இருக்கிறது. இந்த 6வது அறிவை பயன்படுத்தி இறைவனை மீண்டும் அடைய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். இறைவனை அடைய வேண்டுமானால் தவம் இருக்க வேண்டும். தவம் என்றால் மூச்சடக்கி பேச்சடக்கி அக்னியில் நின்று முனிவர்கள் செய்த தவம் போன்றதல்ல இது. யாரொருவன் நல்லதை செய்கிறானோ அவனே தபஸ்வி என்பார் சுவாமி விவேகானந்தர். பல மகான்களும் இதை ஒப்புக்கொள்கிறார்கள். பூமியில் பிறந்தவன் நல்லதையே சிந்திக்க வேண்டும், நல்லதையே நினைக்க வேண்டும். ஒரு புட்கரன் வந்தான், நளனை உசுப்பி விட்டான், சூதாட அழைத்தான். நளனுக்கு எங்கே புத்தி போயிற்று? ஆண்டவன் கொடுத்த புத்தியை அவன் பயன்படுத்தி இருக்க வேண்டாமா? உனக்கு நாடு வேண்டுமானால் என்னோடு போரிடு, நீ வீரனாக இருந்தால் என்னை வெற்றி கொள், நாட்டை எடுத்துக்கொள் என்றளவா கூறியிருக்க வேண்டும். இதுதானே மன்னனுக்குரிய தர்மம். ஆனால் புத்தி கெட்ட இவனும் சூதாட ஒப்புக்கொண்டான். இப்படி பகுத்தறிவை பயன்படுத்தாத எந்த ஜீவனையும் இறைவன் தண்டித்தே தீருவார். அதற்காக அவன் தன் சார்பில் நியமித்த பிரதிநிதிதான் சனி தேவர். 2 லட்சம் பொன்னையும் தோற்றான் நளன். சூதாட்டம் வெறிபிடித்த ஒரு விளையாட்டு. நகைகள் 2 லட்சத்தை இழந்தாயிற்று. இதோடு எழுந்து போவோம் என்று போயிருக்க வேண்டும். அவன் போகவில்லை, போகவும் முடியாது. ஏனெனில் சூதாட்டத்தில் ஜெயித்தவன் தோற்றவனை ஏளனமாக பார்ப்பான், கேவலமாக பேசுவான். இந்த வெறியுடன் தோற்றவன் தன்னிடமுள்ள மற்ற பொருட்களையும் பணயம் வைப்பான். மீண்டும் தோற்று ஒன்றுமில்லாமல் தெருவுக்கு வருவான். நள மகாராஜா புத்தை பேதலித்து கோடி பொன்னை பணயமாக வைத்தான். அவனது கஜானா இருப்பே அவ்வளவுதான். பகடையின் உருளலில் ஒட்டு மொத்தமாக எல்லாவற்றையும் இழந்தான். ஒரு நிமிடத்திற்கு முன்னால் அவன் பேரரசன், இப்போது பிச்சைக்காரன். இந்த லட்சுமி இருக்கிறாளே, இவள் ஓரிடத்தில் நிலைக்க மாட்டாள். அவளுக்கு அச்சலா என்று ஒரு பெயர் உண்டு. அதாவது ஓடிக்கொண்டே இருப்பவள் என்று பொருள். நேற்று வரை நளனின் கஜானாவில் தன்னை சிறைப்படுத்தி கொண்டு கிடந்தவள் இன்று புட்கரன் வீட்டிற்கு போய்விட்டாள். நல்லவன் ஒருவன் கெட்டு போகிறான் என்றால் லட்சுமி தாயாரால் தாங்க முடியாது. அவள் கெட்டவன் வீட்டிற்கு போய்விடுவாள். அப்படியானால் தானே நல்லவன் நல்லவனாக இருப்பான். இவ்வளவு அயோக்கியத்தனம் செய்கிறான். இவன் வீட்டில் செல்வம் கொட்டி கிடக்கிறதே என்று நாமே கூட பல சமயங்களில் சில பணக்காரர்களை பற்றி அங்கலாய்க்கிறோம். இப்படிப்பட்டவர்களை மேலும் அழிக்கவும் அவர்கள் மனதில் நிம்மதியில்லாமல் செய்யவுமே லக்ஷ்மி தேவி தன் ஓட்ட பந்தயத்தை நிறுத்தாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறாள் என்பதுதான் நிஜம். எனவே பணக்காரனாக இல்லையே என்று வருத்தப்பட தேவையில்லை. இவ்வுலகில் பொருள் இல்லாதவர் அவ்வுலகில் அருளை பெருமளவிலான நிலைமை நிச்சயம் ஏற்படும். மனிதனுக்கு புத்தி கெட்டு விட்டால் அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். புட்கரன் நளனுக்கு ஆசை காட்டினான். தம்பி, பொற்காசுகள் போனால் என்ன? உன்னிடம் தேர்ப்படை, குதிரைப்படை எல்லாம் உள்ளதே. தேரென்றால் சாதாரண தேராது. 10 லட்சம் நவரத்தினங்களால் அவற்றை அலங்கரித்துள்ளாயாமே அந்த தேர்கள். இதோ நீ இழந்த பணத்திற்கு சமம். அவற்றை வைத்து ஆடு. ஜெயித்தால் இங்கே இருக்கும் அத்தனையும், ஏன் என் பொருட்களையும் கூட நீ சேர்த்து எடுத்துக்கொள் என்றார். சனிதேவரே துணை இருக்கும் போது அவன் என்ன வேண்டுமானாலும் பேசத்தானே செய்வான். அவனுக்கு பொங்கு சனி காலம். பேசுகிறான். இதை அறியாத நளன் அந்த கெட்டவன் சொன்னதை அப்படியே கேட்டான். பகடையை மிக மிக கவனமாகத்தான் உருட்டினான். அதுவும் சரியாகத்தான் உருண்டது.
இவன் 4 என்ற எண்ணை சொல்லி உருட்ட ஒரு பக்க பகடையில் 2 புள்ளிகள், அடுத்த கட்டையில் 2 விழுந்து படீரென இன்னொரு சுற்று சுற்றியது. 3 போய்விட்டது. அவ்வளவுதான். அவ்வளவையும் தன் பெயரில் எழுதி வாங்கி கொண்டான் புட்கரன். அடுத்து யானைப்படை பறிபோயிற்று. அடுத்து காலாட்படையை தோற்றான். வக்கிர புத்தி படைத்த புட்கரன், நளனே, இப்போது ஒன்றை கேட்கிறேன். உன் அரண்மனையில் அழகான பெண்கள் சேடிகளாக, அதாவது பணிப்பெண்களாக இருக்கின்றனர். அவர்களை வைத்து ஆடேன். நீ வென்றுவிட்டால் அவர்களுக்கு நிகராக தோற்ற அனைத்தையும் தந்து விடுகிறேன் என்றான். 15ஆம் பகுதி நிறைவடைந்தது.